கடவுள் வந்து என்ன ரொம்ப பயங்கரமா வச்சு செய்றாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து சோதனைகள நெறைய குடுக்குறாரு. லாஸ்ட்டா ஒரு 20 டேஸா ஒரே வாமிட் வர மாரி ஃபீலு. வயிறு வந்து ரைட் சைடு வந்து வயிறு வலி. இது எல்லாமே எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. அதோட தான் நான் எல்லா வேலைகளையும் நான் பார்த்துக்கிட்டு, பையனெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆ அந்த வலி வந்து நாளுக்கு நாள் எனக்கு அதிகமாகுது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வாமிட் பண்ற மாரி ஃபீல் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாவே ஆரம்பிச்சுச்சு. பசி இருக்காது, சாப்பாடு எதுவுமே பிடிக்காது, சாப்பிடவே தோணாது. அந்த சாப்பாட நம்ம எடுத்து வாயில வைக்க கூட நமக்கு ஃபீல் வராது. அந்த மாதிரி இருந்ததுங்க. ஏதோ உள்ள ஒரு சிம்ப்டம்ஸ் காட்டுது நெகட்டிவா. நம்ம என்னன்னு டாக்டர் கிட்ட பார்த்துரலான்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க, ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொன்னாங்க இத. அதாவது கிரேட் 1. எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கும்னு நான் நெனச்சு கூட பார்க்கல. ஏன் அப்டின்னா, நான் நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டேன். நான் நெனச்சிட்டு இருந்தது என்னன்னா, நான்வெஜ் சாப்பிட்டா தான் அ கொழுப்பெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். நமக்கு எங்க அதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு தான் நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்ல. தாங்க தான் முடியல. ஆனாலும் நெறைய பேருக்கு இருக்கு. நெறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்றப்போ, சரி பரவால்ல. நெறைய பேருக்கு இருக்கு. நமக்கு புதுசா ஒரு வியாதி இருந்தா தானே நம்ம கொஞ்சம் பயப்படணும் அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டேன். பனானா, ப்ரோக்கோலி சாப்பிடணும், வாக்கிங் போகணும்னு சொன்னாங்க. நான்வெஜ் சாப்பிடுறதா இருந்ததுன்னா, கொஞ்சமா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஏன் வந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் தெரியுமா? அதிகப்படியான வேர்க்கடலை சாப்பிட்டேங்க. நெறைய வேர்க்கடலை. எனக்கு அவ்ளோ பிடிக்கும். வேர்க்கடலையும், தேங்காவும் ரொம்ப அதிகமா சாப்பிட்ட மாரி தான் எனக்கு ஃபீலு. ஒரு 3, 4 வருஷத்துல அது மட்டும் அதிகமாவே நான் எடுத்திருக்கேன். இப்பதான் நான் வந்து அத சாப்பிடுறதில்ல. ஏன்னா எனக்கு வந்து அத சாப்பிடுறதுக்கு தனியா எனக்காக எதையும் ஒதுக்க முடியாததுனால சாப்பிடுறதில்ல. நான் என்ன சாப்பிட்டேன்? நான் எதனால எனக்கு இப்படி ஆச்சுன்னு நானா யோசிச்சப்பதான், நம்ம வந்து அப்படியே ஃபேட் கன்டென்ட் இருக்கிற உணவுனா வேர்க்கடலையும், தேங்காவும் சாப்பிட்டுருக்கோம். இது 2மே நல்ல கொழுப்பு தான். இது என்ன நமக்கு பெருசா பண்ணிரும் அப்படின்னு தான் நான் நெனச்சேன். கிரேட் 1ன்றப்போ கொஞ்சம் ஃபுட்டுலயே நம்ம வந்து அத சரி பண்ணலாம் அப்படின்னும் சொன்னாங்க. நீங்க வந்து 3 ஸ்டேஜ், 4த் ஸ்டேஜுக்கு போனா தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு. இப்பலாம் வந்து 1 ஸ்டேஜ்ன்றதுனால அத வந்து பெருசா ஆக்கக்கூடாது. மெயின்டெயின் பண்ணணும். இனிமே கொஞ்சம் நீங்க சாப்பாட்டு விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும்லாம் சொன்னாங்க. ஏற்கனவே இப்போ கொஞ்சம் கவனமா தானே எல்லாமே சமைச்சிட்டு இருக்கேன். அத அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கலாம். இன்னொன்னு எப்பவுமே என்ன பத்தின்றப்போ நான் கொஞ்சம் ஒண்ணும் நமக்கு தானே சரி பார்த்துக்கலாம். எல்லாமே இப்படிதான் ஏதாவது ஒண்ணு டெஸ்ட்ன்னு ஒண்ணு நம்ம எடுத்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்ல தான் செய்வாங்கல்ல. அது இல்லாம இருந்தா கூட நம்ம வலியோடவே இருந்துட்டு போயிடலாம். ஆனா எடுத்தாதான் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க. இது எனக்கு இருக்கிறதுனால எனக்கு பரவாயில்லன்னு தோணுதுங்க. எனக்கு என்ன ஆனாலும் தாங்கிருவேன். பிள்ளைங்களுக்கு தாங்க முடியல. அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா அவங்களாலேயே அதை தாங்கிக்க முடியல. அதுதான் எனக்கு நிறைய வலிய கொடுக்கும். இது கூட எனக்கு நிறைய வலிய கொடுக்கல. விஷயம் தெரிஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல. இனிமே நம்ம கொஞ்சம் கரெக்டா சாப்பிட்டுக்கலாம். ஏற்கனவே நான் நல்லா சாப்பிடல. ஹீமோகுளோபின்லாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வயிறு ஃபுல்லா சாப்பிடுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பண்றது இல்ல. நடக்கிறது அப்படின்றது சும்மாவே தலை சுத்துதுங்க பயங்கரமா. இதுல வாக்கிங்கும் போகணும். நின்னாலே தலை சுத்துது. ஏதோ மயக்கத்துல போதையில இருக்கிற மாதிரியே இருக்கேன். பேலன்ஸ் இல்லை உடம்புல. இதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டையே 3 வேளைக்கும் கரெக்டா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அது பண்ணுனா போதும்னு நினைக்கிறேன். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே கொஞ்சம் கேர் பண்ணிக்கங்க உடம்ப. ஒரு வயசுக்கு மேல ஒரு 30 கடந்துட்டீங்கனாலே ரொம்ப கவனமா இருங்க. நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா சாப்பிடுங்க. நல்லதை மட்டுமே தேடி சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சதையும் சாப்பிடுங்க. அதுக்காக நல்லதை மட்டும்தான் சாப்பிடணும்னு பிடிச்ச விஷயங்களையும் சாப்பிடாம இருக்காதீங்க. எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. ஏதாவது உங்களுக்கு வலிக்குது, ஏதாவது கஷ்டமா இருக்கு, உடம்பு ரீதியா பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. எதையுமே முத்தி போடாதீங்க. எதையுமே விடாதீங்க. விட்டா அந்த பிரச்சனை வந்து கண்டிப்பா பெருசாகும். அதை வந்து பேலன்ஸ் பண்றப்ப நிறைய வழிகள் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வந்து தாங்கணும். பிள்ளைங்களையும் நம்ம பார்த்துக்கணும். அப்ப நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே நல்லபடியா கவனமா பார்த்துக்கங்க. இது வரைக்கும் என்னை யாருமே பார்த்துக்கல, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போல அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இனிமே நான் தான் என்னை பார்த்துக்கணும். நானே தான் என்னை சரி பண்ணிக்கணும்.
நான் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். பசங்களுக்காக ஒரு 6, 7 வருஷம், 8 வருஷம் வாழ்ந்தாதான் அவங்க லைஃப் கொஞ்சமாவது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நான் என்ன மெயின்டைன் பண்ணிப்பேன் கண்டிப்பா. இந்த ஸ்கேன் எடுத்து இந்த டாக்டர் கிட்ட பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லாம இருந்தது. அதனால தான் நார்மலா இருக்க முடியல. ஆனா இந்த ரூம்ல உட்காந்து நான் உங்ககிட்ட இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். வெளியில நான் என் பிள்ளைங்களுக்கு தெரியாது நான் என்ன பேசிட்டு இருக்கேன், என்ன இந்த வீடியோல சொல்லிட்டு இருக்கேன்னு. இப்ப வெளியில போயிட்டு வாங்க நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். இப்ப இதை நைட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன். பையனுக்கு ஒரு பிரச்சனைக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன்னா அது அந்த பிரச்சனை மட்டும் இருந்திருந்தா கூட பரவாயில்ல. அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று அவனுக்கு வர்றதுனால தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க இல்லைன்னா நான் கஷ்டம். நீங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னை யாருமே உங்க யாரையுமே நான் பார்க்கல. ஆனா நீங்க இல்லைன்னா என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நான் நிஜமாவே நீங்கெல்லாம் என்கிட்ட இப்போ என்ன எவ்வளோ கமெண்ட்ஸ் பண்றீங்க. அதனால தான் ஏதோ நான் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கமெண்ட் எல்லாம் நல்ல விதமா நீங்க பண்றப்ப ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. நீங்க அதெல்லாம் ஒரு புண்ணியம். நீங்க செய்யற நல்ல விஷயம்தான் அந்த ஒரு வார்த்தை கூட. அதை தான் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.